ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிஎஃப் பென்ஷன் சம்மந்தமான ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது கடந்த 29 டிசம்பர் 2022 அன்னைக்கு இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து அஃபீஷியலாக ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த சர்க்குலர் வந்து எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த நவம்பர் 4, 2022 அப்போ பென்ஷன் உயர்த்துவது குறித்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கிய தீர்ப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த தீர்ப்பை செயல்முறைப்படுத்தும் விதமாக தான் இந்த சுற்றறிக்கை இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து 29/12/2022 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த சர்க்குலரில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சர்க்குலரில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, மொத்தம் 4 விதமான இன்ஃபர்மேஷன் இந்த சர்க்குலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முதற்கட்டமாக ஹையர் பென்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹையர் பென்ஷனுக்கு யாரெல்லாம் வந்து நாட் எலிஜிபிள், தகுதியற்றவர்கள்லாம் யார் யார். அதே மாதிரி அந்த ஹையர் பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி போய் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதற்கான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த சர்க்குலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலரை நீங்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்குலர் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் செலக்ட் டிவிஷன் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பென்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் வந்து 29/12/2022. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டெய்ன்ட் இன் பேரா 44 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 4/11/2022 அப்படின்னு போட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2.1 MB பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதுதான் இந்த சர்க்குலர். இந்த சர்க்குலரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் தமிழில் கன்வெர்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முதலாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் இந்த ஹையர் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. அதாவது இபிஎஃப்ஓ சுற்றறிக்கையின்படி பணியாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் அதிக ஊதியத்திற்கு பங்களித்த ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெறுவதற்கு முன்பு அதிக ஓய்வூதியத்திற்கான விருப்பத்தை பயன்படுத்தியவர்கள் மட்டுமே அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு இந்த இபிஎஃப்ஓ சர்க்குலரில் மெயின் சப்ஜெக்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது யார் தகுதியுடையவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 1, 2014 முன்னாடி யாரெல்லாம் வந்து அதிக ஊதியத்திற்கு பங்களிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓய்வு பெறுவதற்கு முன்பு அதிக ஓய்வூதியத்திற்கான விருப்பத்தை யாரெல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஹையர் பென்ஷன் கிடைக்கிறதுக்கான எலிஜிபிள் கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா 1995 திட்டத்தின் பேரா 11(3) கீழ் விருப்பத்தை பயன்படுத்தி செப்டம்பர் 1, 2014 முன் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 2014 ஆண்டு திருத்தத்திற்கு முன் இருந்த ஓய்வூதிய திட்டத்தின் 11(3) விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை கூறுகிறது. அதாவது இந்த பேரா 11(3) அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ இதான் அந்த இபிஎஸ்னுடைய பிடிஎஃப் ஃபைலு. ஸோ இதுதான் வந்து டெட்டர்மினேஷன் ஆஃப் பென்ஷனபிள் சேலரி. இதில் பேரா 3 வந்து பார்த்திங்கன்னா, த மேக்ஸிமம் பென்ஷனபிள் சேலரி ஷல் பி லிமிட்டட் டு 15,000 rupees பெர் மந்த் அப்படிங்கிறது. ஆனால் 2014 முன்னாடி இருந்த இபிஎஸ் 1995 பிடிஎஃப் ஃபைலில் வந்து பேரா 3ல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 2014 இருந்து அந்த டீட்டெயில்ஸை பேரா 11(4) வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க விருப்பப்பட்டால் அவங்களுடைய பென்ஷனபிள் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயர்னுடைய அப்ரூவலோட. அதே மாதிரி அந்த பென்ஷனபிள் சேலரி வந்து 15,000 ரூபாயை தாண்டக்கூடாது. சப்போஸ் உங்களுடைய சேலரி பென்ஷனபிள் சேலரி 10,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தாங்க வந்து இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. 2014 செப்டம்பர் 1, 2014 முன்னாடி யாரெல்லாம் வந்து எனக்கு பென்ஷனபிள் சேலரி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் அதிகமாக பணம் கட்டிகிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே இப்போது ஹையர் பென்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்குலர். மேற்படி வந்து பார்த்திங்கன்னா, ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் உறுப்பினர் அப்போது நடைமுறையில் இருந்த
ரூ. 5000 அல்லது 6500 தாண்டி சம்பளத்தில் பங்களித்த ஊழியர். அதாவது நல்லா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது சொல்கிறது எல்லாமே இவங்க சொல்கிறது எல்லாமே செப்டம்பர் 1, 2014க்கு முன்னாடி உங்களுடைய பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் வந்து ரூ. 5000 மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தகுதி உடையவர்கள் தான் இந்த ஹையர் பென்ஷன் வாங்குவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு இபிஎஃப்ஓ சந்தாதாரர் இபிஎஸ் 95ல் உறுப்பினர்களாக இருந்தபோது திருத்தத்திற்கு முந்தைய திட்டத்தின் இபிஎஸ்ஸின் கீழ் கூட்டு விருப்பத்தை பயன்படுத்தினார். அதாவது இப்போது எம்ப்ளாயியும் வந்து எனக்கு வாலண்டரியாக பென்ஷனபிள் சேலரி வந்து அதிகப்படுத்துங்க அப்படின்னு எம்ப்ளாயர்கிட்ட சொல்லணும். எம்ப்ளாயரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸுக்கு 2 பேருமே ஜாயிண்ட்டாக வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ உறுப்பினர் அத்தகைய விருப்பத்தை இபிஎஃப்ஓ நிராகரித்தார். அதாவது இப்போ நான் வந்து 2013 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க. என்னோடய பென்ஷனபிள் சேலரி வந்து அதிகப்படுத்துங்க அப்படின்னு நான் வந்து எம்ப்ளாயிகிட்ட சொல்கிறேன். எம்ப்ளாயர் அந்த கம்பெனியும் வந்து பிஎஃப் ஆஃபீஸில் போய் சொல்லுது, இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயினுடைய பென்ஷன் சேலரி நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த டைமில் அந்த பிஎஃப் ஆஃபீஸ் வந்து அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ அவங்களும் இந்த ஹையர் பென்ஷனுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியற்றவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நவம்பர் 4, 2022 தேதியிட்ட உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு குறிப்பிட்ட சில ஊழியர்கள் அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் என்றும் இபிஎஃப்ஓ சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்து, செப்டம்பர் 1, 2014க்கு முன்பு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் திருத்தத்திற்கு முந்தைய திட்டத்தின் 10.11.3 கீழ் எந்த விருப்பத்தையும் பயன்படுத்தாமல் அதன் உறுப்பினரிலிருந்து ஏற்கனவே வெளியேறியவர்கள் இந்த தீர்ப்பின் பலனை பெற அவர்கள் தகுதி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறது. அதாவது ஏற்கனவே சொன்னது தான் பழைய, அதாவது திருத்தத்திற்கு முந்தைய இபிஎஸ் 95 திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃப்எல் 2014க்கு முன்னாடி அதில் வந்து 11.3 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து வாலண்டரியாக பென்ஷனபிள் சேலரி அதிகப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எனக்கு வாலண்டரியாக எனக்கு இவ்வளோ பென்ஷனபிள் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்து உங்களுடைய சம்பளத்தில் வந்து அந்த சேலரி பிடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்படி இல்லை, நீங்கள் வந்து 2014க்கு முன்னாடியே வாலண்டரியாக எனக்கு வந்து பென்ஷன் தொகை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எழுதாமல் நீங்கள் 2014க்கு முன்னாடியே ரிட்டையர்டு ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ரூல்ஸில் வந்து அதிகமான பேருக்கு வந்து பயன் கிடையாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க, பிறந்த சேலரிக்கு வந்து நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து போட்டது ஒரு சில பேருக்கு வேணால் பெனிஃபிட்டாக இருக்கலாங்க. மேக்ஸிமம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து பெனிஃபிட்டாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்த வந்து தகுதியான ஊழியர்கள் உயர் ஓய்வூதியத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வாலண்டரியாக நீங்கள் வந்து எழுதி கொடுத்து அதிகமாக பென்ஷனபிள் சேலரி உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்படி எலிஜிபிள் ஆனவங்க எந்த மாதிரி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இபிஎஃப்ஓ சர்க்குலர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நிறையா சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சப்சிக்வெண்ட் அப்படின்னு போட்டு இதிலே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ப்ரைமரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய சர்க்குலர் வந்து வரும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சர்க்குலரில் வந்து ஜஸ்ட் வந்து யூஆர்எல் இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணணும், நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா நேரடியாக பிஎஃப் ஆஃபீஸ் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்க்குலரில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை பார்த்துடலாம். அதாவது தகுதியான ஓய்வூதியம் பெறுவோர் அதிக ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட ரீஜனல் இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். ரீஜனல் இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் அதிக ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்கும் செயல்முறை கமிஷனரால் குறிப்பிடப்பட்ட படிவத்திலும் முறையிலும் கோரிக்கை செய்யப்பட வேண்டும். ஸோ பிஎஃப் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். வருங்கால வைப்பு நிதியிலிருந்து ஓய்வூதிய நிதிக்கு சரி செய்தல் தேவைப்படும் பங்கு மற்றும் ஏதேனும் இருந்தால் அந்த நிதியில் மீண்டும் டெபாசிட் செய்தால் ஓய்வூதியதாரரின் வெளிப்படையான ஒப்புதல் விண்ணப்ப படிவத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போனாவே உங்களுக்கு ஒன்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸ் போனாவே அவங்களே எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து கீழே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னது பாருங்கள், அதிக ஓய்வூதியத்திற்கு தேவையான தொகை எவ்வாறு டெபாசிட் செய்யப்படும் என்பதை
தெரிவிக்கும் சுற்றறிக்கைகள் அடுத்து வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய சர்க்குலர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து கன்டினியூஸாக தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் கொடுத்துட்றோம். அடுத்ததாக நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஹையர் பென்ஷன். ஸோ ஆவணங்கள்லாம் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இபிஎஃப் திட்டத்தின் பாரா 26(6) கீழ் கூட்டு விருப்பத்திற்கான ஆதாரம் முதலாளியால் முறையாக சரிபார்க்கப்பட்டது. ஸோ இந்த பேராகிராஃப் 26(6) வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இபிஎஃப். இந்த பேரா 26 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இபிஎஃப். ஸோ இபிஎஃப் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த 26ல் வந்து கிளாஸஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் என்டைட்டில்ட் அண்ட் ரெக்வயர்ட் டு ஜாயின் த ஃபண்ட் அப்படின்னு கொடுத்து பேரா 3ல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், பேரா 6. பேரா 6ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே தான், அதாவது அதிகபட்சம் பென்ஷனல் சேலரி வந்து 15,000க்குள்ளே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்க வந்து வெறும் 10,000 தான் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கூடுதலாக எனக்கு வந்து 15,000 வரைக்கும் என் சேலரிலேருந்து பிடித்தம் பண்ணிக்கோங்க பென்ஷனல் சேலரிக்கு அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா, அதற்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் உங்கள்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு முதலாளியால் முறையாக சரிபார்க்கப்பட்ட முந்தைய பேரா 11(3) வரையிலான நிபந்தனையின் கீழ் கூட்டு விருப்பத்திற்கான சான்று, எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர் கூட்டு விருப்பம் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி 2 பேருமே எம்ப்ளாயும் அப்ரூவல் பண்ணி எம்ப்ளாயரும் அப்ரூவல் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட் காப்பி. அதுக்கப்புறம் நடைமுறையில் உள்ள ஊதிய உச்சவரம்பு ரூ. 5,000 ரூ. 6,500க்கு மேல் அதிக ஊதியத்தில் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் பணம் அனுப்பியதற்கான சான்று. ஸோ பிஎஃப் பாஸ்புக் இருந்ததுன்னா போதுங்க, அதையே நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நடைமுறையில் உள்ள ஊதிய உச்சவரம்பு ரூ. 5,000 ரூ. 6,500க்கு அதிகமாக இருந்தால் அதிக ஊதியத்தில் ஓய்வூதிய நிதியில் பணம் அனுப்பியதற்கான ஆதாரம் மற்றும் உதவி பொது வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ஏபி அசிஸ்டன்ட் பிஎஃப் கமிஷனர் அல்லது இபிஎஃப்ஓவின் வேறு ஏதேனும் உயர் அதிகாரம் அத்தகைய கோரிக்கைக்கு பணம் அனுப்பும் எழுத்துப்பூர்வ மறுப்பு. அதாவது இப்போ நான் வந்து என்னோடய சேலரியிலேருந்து பென்ஷனல் சேலரி நீங்கள் அதிகமாக பிடிச்சிக்குவாங்கன்னு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் பிஎஃப் ஆஃபீஸ் தரப்புலேருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்தில் அப்படின்னா, அதற்கான எழுத்துப்பூர்வ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதற்கான எதனா ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் போதுங்க, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐஆர் பென்ஷனுக்கு. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் பிஎஃப் கமிஷனர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் விண்ணப்ப படிவங்களை செயல்படுத்துவார். மேலும் உரிய செயல்முறைக்கு பிறகு அதற்கான உத்தரவு அஞ்சல், மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக விண்ணப்பத்திற்கு தெரிவிக்கப்படும். ஒன்ஸ் நீங்கள் ரீஜனல் பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கான ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரருக்கு ஏதேனும் குறை இருந்தால் கோரிக்கை படிவத்தை சமர்ப்பித்த பிறகும், ஏதேனும் இருந்தால் உரிய பங்களிப்பை செலுத்திய பிறகும் இபிஎஃப் ஐஜிஎம்எஸ்ஸில் புகார் தெரிவிக்கலாம். இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதில்ல. எதாக இருந்தாலுமே நம்ம பிஎஃப் ஆஃபீஸ் மூலமாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு மட்டும் தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துக்குலாம் ஒன்றும் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சர்க்குலரோட மெயின் தீம் என்னென்னா, யாரெல்லாம் வந்து ஹையர் பென்ஷனுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் 2014க்கு முன்னாடி, செப்டம்பர் 1, 2014க்கு முன்னாடி எனக்கு வந்து பென்ஷனபிள் சேலரி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வாண்டே நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, அல்லது உங்களுடைய பென்ஷனபிள் சேலரி 5,000 ரூபாயிலிருந்து அதாவது 5,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஹையர் பென்ஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ரீஜனல் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போங்க, அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி விட்ருங்க. அண்டு இந்த தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.